திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுப்பதற்கு ஆதாரமாக கர்நாடக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டியிருப்பதை கண்டித்தும், கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட மத்திய அரசு அறிவுறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடைபெற்றது. திருத்துறைப்பூண்டியில் தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பள்ளி ஆசிரியர் ஒருவர் 7ஆம் வகுப்பு மாணவியை தாக்கியதுடன் கொலை மிரட்டலும் விடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. சங்கராபுரம் அருகே செம்பராம்பட்டு கிராமத்தில் அரசு பள்ளி ஆசிரியர் வடிவேலுக்கும் ஹரிகிருஷ்ணன் செல்வி என்பவருக்கும் நிலத்தகராறு இருந்துள்ளது. அண்மையில் ஏற்பட்ட தகராறில் பள்ளி மாணவி தீபிகா தனது அம்மாவை திட்ட வேண்டாம் என தடுத்துள்ளார். அப்போது ஆசிரியர் வடிவேலு மாணவி தீபிகாவை தாக்கி திட்டியதுடன் கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார். இதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பள்ளி செல்ல முடியாத மாணவி தீபிகா ஆசிரியர் வடிவேலு மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோரிக்கை விடுத்துள்ளார். காவிரியில் தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து சிதம்பரத்தில் விவசாயிகள் சங்கத்தினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி நடுவர் நீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் தருவதற்கு கர்நாடக அரசு மறுத்துவிட்டது. இதை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் சார்பில் சிதம்பரத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடந்தது. இதற்காக சிதம்பரம் ரயில் நிலையம் முன்பு ஒன்று திரண்ட விவசாய சங்கத்தினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அதையும் மீறி ரயிலின் முன்பு தண்டவாளத்தில் அமர்ந்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சென்னையில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரனிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 4 கோடியை பறிமுதல் செய்து சதீஷ், நவீன், பெருமாள் ஆகிய 3 கைது செய்தனர். விசாரணையில் நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான நட்சத்திர விடுதியில் இருந்து பணம் கொண்டு வந்ததாக வாக்குமூலம் அளித்தனர். இதன் அடிப்படையில் நயினார் நாகேந்திரனை நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பிய நிலையில் பல்வேறு வேலைகளை காரணம் காட்டி ஆஜராகாமல் தவிர்த்து வந்தார். இந்த நிலையில் சென்னை சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் ஆஜரான நிலையில் நயினார் நாகேந்திரனிடம் விசாரணை மேற்கொண்டனர். படித்து பட்டம் பெறுவதால் எந்த பயனும் இல்லை, பஞ்சர் கடை வைத்து பிழைத்துக் கொள்ளலாம் என பேசிய பாஜக எம்எல்ஏவால் சர்ச்சை எழுந்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் கல்லூரியில் நடைபெற்ற PM காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் திட்ட துவக்க நிகழ்ச்சியில் குணா தொகுதி பாஜக எம்எல்ஏ பன்னாலால் சாக்கியா கலந்து கொண்டார். அப்போது மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர், கல்லூரியில் படித்து கிடைக்கும் பட்டத்தால் ஒன்றும் நடந்துவிடப் போவதில்லை, இதற்கு பதிலாக மோட்டார் சைக்கிளுக்கு பஞ்சர் பார்க்கும் கடை வைத்தால் வாழ்க்கையை நடத்த முடியும் என பேசியுள்ளார். மாணவர்கள் நன்றாக படித்து வாழ்வில் முன்னேற பாஜக எம்எல்ஏ வழி கூறுவார் என பார்த்தால் பஞ்சர் கடை வைக்க சொன்னது கல்வியாளர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.